நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். எல்லா பிரச்சனைகளுக்குமே கடிதம் எழுதி கொண்டிருந்தால் போதுமா என்று ஆளுங்கட்சியாளர் திமுகவை கூட அவர் குறை சொன்னார். இப்பொழுது இன்று பார்க்கிற போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதே காவிரி பிரச்சனைக்கு கடிதம் தான் எழுத ஆரம்பிக்கிறார். இது என்ன நியாயம்? இது இப்பொழுது கடிதம் எழுதக்கூடிய காலகட்டம் இல்லை. இது நீங்க ஏப்ரல் மாதத்தில் கடிதம் எழுதியிருந்தால் சரியா இருக்க முடியும். இப்பொழுது ஒரு குறுவை ஒரு சாகுபடியே போயிருச்சு. இப்பொழுது திருவாரூர், நாகை, அதேபோல் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் குடிநீருக்கே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு தினமும் சாலையில் மக்கள் போராடுகிறார்கள். அப்போ இந்த நிலையிலும் நீங்கள் கடிதம் எழுதி கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வருது? நீங்கள் இதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு சொல்லி பலமுறை சொன்னோம், ஏன் நீங்கள் அந்த முயற்சி எடுக்கலை? அதுவாக நீங்களே தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் பெங்களூர் போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைக்கு உதவாது. அவன் நீங்கள் வெறுமனே ரிட்டாரிக்கா வெறும் விளம்பரத்துக்காக நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அல்லது முறைகேடு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கண் முன்னாடி பழனி கோவில் ஒரு ஏறக்குறைய ஜூலை மாதம் 6ஆம் தேதி சம்பவம் நடந்து இன்று வரையிலும் அந்த குற்றவாளிகள் யாருக்காக அந்த நிலம் கைமாறியது என்பது கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஏறக்குறைய ஒரு மாத காலம் ஆகியும் கூட அந்த யார் பின்னால் இருந்து இந்த நிலம் பரிமாற்றம் செய்தார்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி லஞ்சத்தை ஒழிக்க முடியும்? லஞ்சத்தினோட அது லஞ்சம் தானே லஞ்சம் நடைபெற்றதுனால தானே அந்த பரிமாற்றம் நடக்குது. எனவே இதே எடுத்துக்காட்டா போச்சேன். குறிப்பா மே மாசத்துக்கு 9.14 டிஎம்சி கொடுக்கணுங்க. ஜூன் மாதத்துக்கு 12 டிஎம்சி கொடுக்கணும். ஜூலை மாதத்துக்கு 20க்கு மேலே கொடுக்கணும். 40 டிஎம்சி தண்ணி வருதுங்க அது கணக்கு பண்ணால். இதில் இன்றைக்கி வரலும் 1 டிஎம்சி கூட தண்ணி வரலைங்க. அப்போ எப்படி குறுவை சாகுபடின்றது? எப்படி காவிரி ஆற்றினுடைய எல்லாப்படி கம்ப்ளீட்டாக நீர் வற்றி போச்சு. கீழே நிலத்தடி நீர் போனோன்னா உப்பா தண்ணி வருது, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படாது. ஸோ அதனால் குறைந்தபட்சம் இந்த ஷேர், இந்த டிஸ்ட்ரஸ் ஷேரை பெறுவதற்கு ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு இது ஒரு தீவிரத்தன்மை காட்டல? மத்திய இணையமைச்சர் மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு தமிழகத்தினுடைய அனுமதி தேவைன்னு ஒரு மத்திய இணையமைச்சர் பேசியிருக்காரு. 2 மாநிலங்களுக்கிடையான இந்த பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டியதை மத்திய அரசு பொறுப்பு. அவர்களை பேசுவதை எப்படி? சரி, இப்பதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தார வார்த்தாங்க. தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை காங்கிரஸுக்கு தார வார்த்தாங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாடாளுமன்ற பிரிவின் செக்ரட்டரிங்களா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை தெளிவாக சொல்லியிருக்குது. எந்த அணைக்கட்டுகள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல், தமிழ்நாடு, கேரளம், பாண்டிச்சேரியுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது. அப்படி இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் ஒரு இணையமைச்சர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் பதவி வாங்குவதற்கு நீங்கள் தமிழ்நாட்டை பயன்படுத்துவீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் வேணும், தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேணும். ஆனால் தமிழ்நாட்டு உரிமை வருகிற போது மௌனம் காப்பீங்களா? சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம், நடுவர் மன்றம் அமைக்கணும், ஒரு மனதாக அனைத்து கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றின பிறகும் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கலன்னு குற்றச்சாட்டு அதான் நாங்கள் அதான சொல்கிறோம். அதாவது நாங்கள் தொடர்ந்து என்ன வலியுறுத்துறோம்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் போதாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, விவசாய சங்கங்கள் இருக்கிறது, சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து எல்லோருடைய ஒப்புதலோடு எல்லோரையும் அழைத்து கொண்டு டெல்லி சென்று பாரத பிரதமர் அவருக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இது நம்முடைய உரிமை பெற முடியும். அதே போல் காவிரி மேலாண்மை வாரியத்திலையும் முறையிடணும், அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகணும். ஸோ எல்லா வழிகளிலும் நாம் தாக்குதல் தொடுத்தா தான் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பெற முடியுமே தவிர கையை கட்டி கொண்டு வாயை போற்றி கொண்டு மௌனம் சாய்த்தால் மௌனசாமியாராக இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை வராது. இல்ல, அந்த முயற்சி தவறானது. விஜய் அவர்கள் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சட்ட ரீதியாகத்தான் தீர்க்கணும். பேச்சுவார்த்தையின் மூலமாக இது தீர்க்க முடியாது. இது மிகப்பெரிய அளவு தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியானால் முதலமைச்சரே பேசியாச்சுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோய்விடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகம் சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை, அது மேகதாது அணைக்கட்டுக்காக போனாலும் சரி,
காவிரி நீரை பெறுவதாக போனாலும் சரி, இரண்டுமே தவறானது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை, அதே போல ஒழுங்காற்று ஆணையத்தான் அணுக வேண்டுமே தவிர எந்த விதமான பசப்புதான பேச்சுவார்த்தைகள், அரசியல் ரீதியாக லாபம் தரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். அரசியல் கொள்கை ரீதியாகவே இல்லைங்க, அதாவது ஒரு தமிழுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்றுக் கொடுத்தவர், மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ் மொழிக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தமிழ் தாய் வாழ்த்து மூலமாக இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய பெயராக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதின பாட முடியுங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய அமைச்சர்களோ அல்லது வந்து அதிகாரிகளோ போகல அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமில்லை. நீங்கள் இதுக்கு தீர்வு காணணும். நீங்கள் சும்மா வந்து எத்தனை மீட்டிங் நீங்கள் புறக்கணிப்பீங்க? தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் இருக்குது, எல்லா நிகழ்ச்சிகளும் அதான் செய்வாங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசு தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு என்ன ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்க போறீர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. என்னுடைய கேள்வி, நீங்கள் புறக்கணிக்கிறதில்ல தீர்வுக்கு என்ன வழிங்கிறதா சொல்லணும். புறக்கணிக்கிறதால தீர்வு வராது. அந்த பாட வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, அதுதான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார். குறிப்பா வந்து தமிழ்நாடு அரசுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், மேகதாதுவா இருக்கட்டும், நீட் விஷயம் விவகாரமா இருக்கட்டும், அதே போன்று வந்து பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், தொடர்ந்து முதலமைச்சர் பேசவே மாட்டார் இது குறித்து. எந்த ஒரு, ஏன்னா தேர்தலுக்கு முன்பு நாங்கள் வந்து நீட் எதிர்ப்பு, அதாவது மத்திய பாஜக அரசு நாங்கள் எதிர்ப்புன்னு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இது குறித்து இதுவரைக்குமே பேசல. பல்வேறு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, பேசாமல் இருந்தது ஆட்சிக்கு முன்னாடி வேணா அவருக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பேசாமல் மக்களோடு தொடர்பற்று இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு அதுவே ஒரு ஆபத்தாக முடியும். அது எப்போ முடியும், எப்போ வந்து சேரும் சொல்ல முடியாது. எதை சரி என்று, எது வந்து சரியானது என்று அவர்கள் முன்பு கருதினார்களோ, ஆனால் இப்பொழுது அப்படி கருத முடியாது. அன்று அவர் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு திரைப்பட நடிகர். ஆனால் இன்று வந்து 8 கோடி தமிழ் மக்களுக்கு, இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழக மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். அதனால் வந்து ஹே டு கம்யூனிகேட். அவர் வந்து மக்களோடு மக்களாக தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும், ஊடகத்தில் பேசணும், என்ன திட்டம்னு சொல்லணும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். அந்த மௌனம் மிக மிக ஆபத்தானது. நான் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன். அந்த ஆபத்து எப்போ வரும், எப்படி ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்கள் உலகெங்கு எப்படி நடந்துக்குது, டெல்லியில் எப்படி நடந்துங்கிறது. அதை பாடுவதை மூன்றாவதாக பாடுவதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் சார் வந்து இந்த கதையை எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அனுமதிக்க முடியாது சார். அனுமதிக்கிறது எப்போ, பாட வைக்கிறது எப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அதை விட்டு போட்டு நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க. அது நானும் நீங்களும் சொல்லலாம், ஒரு பத்திரிகையாளர் சொல்லலாம், ஒரு சமூக ஆர்வலர் சொல்லலாம். ஆனால் யூ ஆர் சிட்டிங் இன் அ பொசிஷன். நீங்கள் அதிகாரம் இருக்கக்கூடியங்க. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைப்பதற்கு உண்டான திட்டம் என்ன உங்களிடத்தில் இருக்குது, செயல்பாடு என்ன இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு கதை பேசிட்டு இருக்கிறீங்க. சார், கரூர்ல வந்து அந்த கூட நெரிசலில் இருந்தவங்களுக்காக வழங்கப்பட்ட அரசு பதவி அப்படின்றத உயர்நீதிமன்றம் தடை வச்சிருக்கீங்க. நான் ஏற்கனவே முதலியே சொல்லிட்டேன். அரசணியில் ஸ்வீட் செய்யக்கூடாதுங்கிறது ட்வீட் போட்டேன். அது அப்படி தான் பண்ண முடியும். அது வந்து தவறான நடைமுறையை வந்து எப்படி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கும், அது உச்சநீதிமன்றம் போனால் ஏற்றுக்காது. தவறான நடைமுறைகளை இந்த அரசு வந்து செய்யக்கூடாது. இந்த அரசு வந்து வந்ததுலேருந்து ஒரு செயல் கூட வந்து ஒரு சக்ஸஸாக செய்யலை. நீங்கள் அப்பாயின்மெண்ட், செயலாளர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க, அடுத்த நாள் வாபஸ் பண்ணணும் வச்சுங்களா. எல்லா விஷயத்திலுமே வந்து ஆழ்ந்து திங்க் பண்ணுறதுக்கு முடியல, அல்லது நல்லவர்கள் ஆலோசனை பெறக்கூடிய, நல்ல பக்கத்தில் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களும் பக்கத்தில் ஆள் இல்லை. ஸோ அதனுடைய விளைவாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எல்லாமே தோல்வியில் முடிகிறது. ஓகே, தேங்க்யூ. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.